பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய கோரி நாளை வேலூரிலிருந்து சென்னைக்கு நடத்தப்படும் வாகன பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பேரணி நடத்த அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதால் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலிருந்து கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து பேரணி நடத்த ஏன் தடை விதிக்கப்பட்டது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை எமது வேலூர் செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, வணக்கம். அதாவது நாளைக்கு வேலூரில் நடக்க இருந்த இந்த பேரணி என்பது தற்போது சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமாக என்ன காரணம் சொல்லப்படுகிறது ஜான் பிரிட்டோ? வணக்கம் ஜெபசிங். அதாவது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சாந்தன் முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் கடந்த 25 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களை 25 ஆண்டுகள் இவர்கள் முழுமையாக சிறைச்சாலையை தங்களுடைய வாழ்நாளை கழித்ததால் இவர்களை விடுதலை செய்ய கோரி நாளை காலை 8 மணிக்கு வேலூர் மத்திய சிறைச்சாலையில் இருந்து சென்னை தலைமைச் செயலகம் வரை பேரணி நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் வேலூர் மாவட்ட காவல்துறையினர் இந்த பேரணிக்கு தடை விதித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது முதலில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக இந்த பேரணி தடை செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக வேலூர் மாவட்டத்திலிருந்து சென்னை வரை சுமார் 140 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலைகளில் இது போன்ற பேரணிக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும், ஏற்கனவே நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பகலவன் தெரிவித்திருக்கிறார். ஜான் பிரிட்டோ, தற்போது இந்த சென்னையில் நடக்க இருக்கிற இந்த பேரணியில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? தற்போது அதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. அற்புதமால் அது குறித்ததான சொல்லியிருக்கிறார்கள். அது தொடர்பாக அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்தும் சொல்லுங்க ஜான் பிரிட்டோ. இந்த பேரணியானது இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக கருதப்படுகிறது. இந்த பேரணிக்கு திரை உலகினர் தொடங்கி அனைத்து கட்சியினருமே இந்த பேரணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நாளை வேலூர் மாவட்டத்தில் பெரிய அளவிலான கூட்டம் கூடும் என்ற எதிர்பார்க்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த பேரணியானது வேலூரில் தடை செய்யப்பட்ட காரணத்தினால் சென்னையில் மட்டும் இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. இந்த பேரணிக்கு குறிப்பாக திரை உலகத்தை சேர்ந்த இயக்குநர்கள் ஜனநாதன், திரைப்பட நடிகர் சத்யராஜ் உள்ளிட்ட அனைவருமே இந்த பேரணிக்கு வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கட்சி பாகுபாடின்றி இந்த பேரணிக்கு வந்து தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு மிக்க நன்றி ஜான் பிரிட்டோ.